எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். இதுதான் நம்ம ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வருடத்திற்குரிய வாக்குத்தத்த வசனமாக நாம் பார்த்தோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு அவர் இருக்கிறார். இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார். லிசன், நல்ல கவனமாக கேளுங்க. இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் இந்த வார்த்தை சொல்லலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த வார்த்தைக்குரிய அந்த தன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரும். இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொன்னார். அவர் சொல்வதற்கு 2 காரணம். முதலாவது, இவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் என்றால் there are 2 things. முதலாவது, எப்படி இவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு இருந்தது. 2வது, இவர் இந்த வார்த்தையை சொல்ல என்ன காரணம். அல்லேலூயா. முதலாவது, இவருக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்ததுன்னா, he listened and he obeyed. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவராக இருந்தார். செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை செய்யக்கூடிய நபராக இருந்தார். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ பேர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க, ஆனால் செய்யலை. எத்தனையோ பேர் செவி கொடுத்தாங்க, செய்தார்கள். செவி கொடுத்தாங்க, செய்யலை என்று மோசேயை பார்த்தோம். 2வது, யாரு கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்லா செவி கொடுத்தாங்க, நல்லாவும் செய்யவும் செஞ்சாங்க. ஆனா ஒரு சமயம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தும் அதன்படி செய்யாமல் அவர்கள் கடந்து போனார்கள். 2வது, இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது சாலமோன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்கள் முடிய நாம் இந்த பகுதியை வேகமாக நாம் பார்க்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். இந்த வசனத்தை பார்த்தோம். 2வது வசனத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்றார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். ஆனா சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு அவன் ஐக்கியமாய் இருந்தான். ஆண்டவர் சொல்லாரு, இந்த காரியத்தை நீ செய்யாத. அதை நன்கு அவன் கேட்டான், நன்கு அவனுக்கு தெரியும். ஆனா கேட்ட விஷயங்களின்படி அவனுடைய வாழ்க்கை இருக்குதா என்று அடுத்தடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கலாம். வேகமாக 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. இது ஆண்டவர் சொன்னாரு, டோன்ட் டூ திஸ். இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த காரியத்தை நீ செய்யாத. லிசன், நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அப்படியே ஒரு கிறிஸ்தவன் அவன் எடுத்துக்கொண்டு அதன்படி அவன் செயல்படுத்துகிற கிறிஸ்தவனாக இருந்தா அந்த கிறிஸ்தவனை எந்த பிசாசாலும் எந்த சூழ்நிலையினாலும் எந்த வேதனையினாலும் எந்த போராட்டத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இந்த காரியத்தை நீ செய்யாத, இவர்களோடு நீ சேராத, இவர்களோடு நீ கலவாதே, இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட தன்மைகள் உங்களிருந்து வெளியே வரக்கூடாது. நீ என்னுடைய வார்த்தையை நீ செவி கொடுத்து, என் வார்த்தையை நீ கேட்டு, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து இந்த காரியத்தை செய் என்று ஆண்டவர் அவர் சொல்லி இருந்தார். ஆனா சாலமோன் அதை கேட்டான், ஆனா அதன்படி அவன் செய்யல. அதுக்கு பிற்பாடு வர வசனங்களை பார்க்கலாம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும்
பின்பற்றினான். பாருங்க, யாரை பின்பற்றி வந்தானோ, யார் இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, யார் இவனை ராஜாவாக உயர்த்தி வைத்தாரோ, இந்த உலகமே வியக்கத்தக்க தேவன் ஞானம் யாருக்குள்ளாக வந்ததோ, இப்ப அவன் என்ன செஞ்சான் பாருங்க, சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் அவன் பின்பற்றினான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணம் வர வரைக்கும் ஆண்டவருடைய காலை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு காரியங்கள் நடக்கணும், ஒரு தேவைகள் சந்திக்கப்படணும், ஒரு குறை நீங்கணும், நம்முடைய கண்ணீர் யாவும் துடைக்கணும், நம்முடைய பாரங்கள் யாவும் போகணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது போராடி கெஞ்சி மன்றாடி பல காரியங்களை அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்கிறார்கள். ஆனா வேலை நடந்துருச்சுன்னா, அவருடைய ஜெபத்திற்கு பதில் வந்துருச்சுன்னா, அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா, அதோடு சரி என்ன ஆகுது, அப்படியே அவருடைய எண்ணங்கள் மாறுகிறது, அவருடைய யோசனைகள் மாறுகிறது, அவருடைய சிந்தனைகள் மாறுகிறது, சுவாபம் மாறுகிறது, கடைசியில் ஆளே மாறிடுறான். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அவனுக்கு எதிராளிகள் அநேகர் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இந்த சாலமோனை ராஜாவாக அவர் உயர்த்தினார், அபிஷேகித்தார், ஆசீர்வதித்தார். உலகமே வியக்கத்தக்க தேவன் ஞானம் அவனுக்குள்ளாக கடந்து வந்தது. எல்லாம் வந்துச்சு, ஆசீர்வாதம் பெருகுச்சு, பணம் பெருகுச்சு, பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் பெருக தொடங்கின உடனே அவனுடைய எண்ணங்கள் புத்தி எல்லாமே மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கூடாதபடி, இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டான், ஆனா அதன்படி அவனுடைய வாழ்க்கை கடந்து வரல. அவன் என்ன செஞ்சான், அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான். நீங்க 6வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோக்கும் மேடைகளை அவன் கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் அவன் செய்தான். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீ இந்த காரியத்தை செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத, இந்த பாவம் நீ செய்தினா, இவர்களோடு நீ சம்பந்தம் வைத்தா அவர்களுடைய சுவாபம் உனக்குள்ளாக கடந்து வந்துடும். என் பிரியமான தேவஜனமே, நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தருடைய சுவாபம் இல்லாத மற்றவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்து கொண்டால் உங்களை அவர்களை போல உங்களை மாற்றி விடுவார்கள். அல்லேலூயா, ஆமென். அதான் வசனத்துல பார்க்கிறோம், பலமுறை நம்ம பார்த்திருக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாத, பாவியினுடைய வழியில நில்லாத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல நீ உட்காராகாத, இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யாத, இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்வாயாகில் அவர்களை போல நீ மாறி விடுவாய். குடிகாரன் சவகாசம், நீ நல்லா இருந்தா கூட உன்னை குடிகாரனா மாற்றக்கூடிய ஒரு நிலை கடந்து வரும். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்யக்கூடிய சுவாபமுடைய நபரோடு நீ ஐக்கியமா இருந்தினா அது சுவாபம் உனக்குள்ளாக வந்துடும். அடுத்தவனை பத்தி புறம் நீ பேசுறது, அடுத்தவனை பத்தி குறை பேசுறது, அடுத்தவனை பத்தி அப்படி இப்படின்னு அவதூறான காரியங்கள் பேசுவது, இப்படிப்பட்ட சுவாபமுடைய நபரோடு நீங்க ஐக்கியமாக இருந்தா உங்களுடைய வாழ்க்கை அவனுடைய சுவாபத்தை உடையவர்களாக, அவனுடைய தன்மைகள் உடையவராக நீ மாறி கர்த்தருடைய சமூகத்தை விலகு போகக்கூடிய ஒரு நிலை கடந்து வரும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, நீ இந்த 1வது வசனத்துல நம்ம பார்த்தோம், நீ என்ன செய்யாத, ஏதோமியரோடும் சீதோனியரோடும் ஏத்தியரோடும் இப்படிப்பட்ட அந்நிய ஜாதியோடு நீ என்ன செய்யாத, நீ களவாத, இவர்களோட நீ சேராத. யார் இந்த ஏத்தியரு, எம்மோரியர்கள், அம்மோனியரு, யாரு? இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமானவர்கள். அல்லேலூயா. இவங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானவர்கள். இங்க சாலமோன் என்ன செய்யறான், அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக தான் இருந்தான், கர்த்தருடைய ராஜாவாக, கர்த்தருடைய பாத்திரமாக அவன் இருந்தான். ஆனா நாட்கள் போக போக, காலங்கள் போக போக அவனுடைய எண்ணங்கள் மாறினது, புத்தி மாறினது. பணம் வரும்போது, பேரு வரும்போது, புகழ் வரும்போது, அந்தஸ்து வரும்போது, நிலை மாறும்போது அவனுடைய நிலையும் மாறிவிட்டது. வசனத்தை பார்க்கலாம், 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை அவன் திருப்பினான். எப்படி? ஆண்டவராகிய கர்த்தர் 2 விசை அவனுக்கு தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அந்த காரியத்தை அவன் செய்யவில்லை.
அதற்கு காரணம் 3 காரணங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டான், அதன்படி அவன் செய்யல. There are 3 reasons. முதலாவது, love for women. பெண்கள் மீது ஆசை அவன் வைத்தான். முதலாவது, பெண்கள் மீது அவன் ஆசை வைத்தான். எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த வேதத்திலே வேகமாக உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எம்மோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு என்ன செய்யாத? அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோடு நீ உடன்படிக்கை பண்ணாத. ஆனா இன்று இருக்கிற காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் யாரு? இப்ப நம்ம பார்த்தோம், இவங்கெல்லாம் உலகம். இவர்கள்லாம் யாரு? உலகத்தான். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட உலகத்தோடு அவர்கள் ஐக்கியம் வைத்து கொண்டு உலகத்தின் காரியத்தோடு அவர் சிநேகம் வைத்து கொண்டு ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. பார்ப்போம் அந்த வசனத்தை, அதற்கு பிற்பாடு உள்ள தொடர்ச்சியை. அவர்களோடு சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. பாருங்க, அநேகருடைய கிறிஸ்தவ குடும்பத்துல நம்ம பார்ப்பது உண்டு. அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகள் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவர்கள் போய் நான் லவ் பண்றேன்னு சொல்லி அவர்கள் கிறிஸ்துவை அல்லாதவர்களை அவர்கள் காதலித்து அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதுல என்ன பெரிய விஷயம்னா, ஒரு சிலர் ரொம்ப சொற்பமான ஆட்கள், அந்த பையனா இருக்கட்டும் இல்லை பெண்ணா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதத்தை அல்லாதவர்கள் அவர்கள் அந்த கிறிஸ்துவத்துக்குள்ளாக கடந்து வரும்போது உண்மையாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆனா முக்காவாசி திருமணத்திற்காக மாத்திரம் அவர்கள் கிறிஸ்தவனாக அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து அது திருமணத்திற்காக அவர்கள் ஒரு கிறிஸ்தவனை போல அவர்கள் அந்த நாள்ல மாத்திரம் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவர்களுடைய வழிபாடு, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவர்களுடைய வழிபாடு எல்லாத்தையும் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆனா அந்த பையன் ஒரு கிறிஸ்தவனா இருப்பான், இல்லை அந்த பொண்ணு கிறிஸ்தவனா இருப்பான். ஆனா அந்த வரப்போற மருமகளோ இல்லை மருமகனோ அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். என்ன ஆகுது? எல்லாமே தலைகீழாக மாறுகிறது. அல்லேலூயா. அவர்களுடைய வழிபாடு உள்ள வருகிறது. அந்த குடும்பம் அவர்கள் கிறிஸ்தவ மதம் இல்லாத வேறு குடும்பமாய் இருப்பார்கள். அவர்களுடைய வழிபாடு வரும். ஒரு 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 நல்ல ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லை திருமணம், ஒரு மற்ற விழாக்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பிறக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லா இந்து சாங்கியங்களையும் மற்ற எல்லா சாங்கியங்களும் செய்யக்கூடிய ஒரு நிலை. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அதில் போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். என் சகோதரா சகோதரி, என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்குள்ளாக வரும். கிறிஸ்துவின் சுவாபத்தை இழப்பீர்கள், தெய்வ சாபம் உங்கள் மீது கடந்து வரும். அல்லேலூயா. பலவிதமான போராட்டம், பலவிதமான வேதனைகள், பலவிதமான இக்கட்டான ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில வரும். காரணம் என்ன? நீங்க ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலையை உங்கள் குடும்பத்தார் செய்கிறார்கள். வசனத்தை பார்த்தோம். அவர்களோடு என்ன செய்யாதே? சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. ஆனா என்ன ஆகுது? இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒன்றும் வேலையாகல, ஒண்ணுமே வேலையாகல. நீங்க சொன்னீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கறது கூட கிடையாது. இப்போ இருக்கிற பிள்ளைகள் பெற்றோரை சுத்தமா அறவே மதிக்கிறது கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? என் பிரியமான தேவஜனமே, இதற்கு என்ன காரணம்? சின்ன வயசுல இருந்து பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறீங்க? நிறைய பெற்றோர்கள் அநேகர் நீங்க இருக்கிறீங்க. எத்தனை பேருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அவன் வரமாட்டேன்றாங்க, போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க, அவன் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரிய போகுது? அவன் தூங்கிட்டு இருக்கிறான். இப்படி தூங்கி 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 அவனுடைய வாழ்க்கையில நீங்க தூங்க முடியாதபடி காரியத்தை செய்து விடுவான். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இரு, விழித்து கொண்டு இரு. வசனம் சொல்லுது, நீ என்ன செய்யாத? நீ அவர்களோடு சம்பந்தம் களவாயாக. அதுக்கு பிற்பாடு நீங்க பாருங்க 4வது வசனத்துல, என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை என்ன செய்வாங்க? விலக பண்ணுவார்கள்.
அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே அழிக்கும். இதான் சொன்னேன். நீ அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தில் கலந்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன சாங்கியங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை வருகிறது, என்னென்ன சாஸ்திர சம்பிரதாயங்கள் செய்யக்கூடிய நிலை வருகிறது. இது எல்லாமே உங்க தலையில வைக்கிற சாபங்கள் கடந்து வரும். சகோதரா சகோதரி, தப்பிக்கவே முடியாது. நீ பைபிள் வாசிக்கலாம், நீ ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதற்குரிய விளைவுகள்ல இருந்து உன்னால் தப்பித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த வசனத்துல பார்க்கிறோம், என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு வரும். கர்த்தருடைய கோபத்தை சுமக்கிற ஒரு நிலை நமக்குள்ளாக வரும். மனுஷனுடைய கோபத்தை சமாளிக்க முடியாத ஒரு நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கோபம் வந்ததுன்னா எந்த மனிதனாலும் கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பதாக நிற்க முடியுமா? யோசித்துப்பார். அல்லேலூயா. எந்த மனிதனாலும் கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியாது. ஒரே ஒரு சொடுக்கு போற நேரத்தில் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். நம்ம வேலையை நம்பி இருக்கலாம், நம்ம பணத்தை நம்பி இருக்கலாம், நம்ம வீட்டை நம்பி இருக்கலாம், இல்ல பென்ஷனை நம்பி இருக்கலாம். எதை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையே ஒரு செகண்ட்ல கர்த்தர் மாற்றி விடுவார். என் பிரியமான தேவஜனமே, ஜாக்கிரதையாக இரு. மனிதனோடு விளையாடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா ஆண்டவரோடு செய்ய முடியாது. கர்த்தருடைய கோபம் நம் மீது கடந்து வரும். இங்க பார்க்கிறோம், இந்த சாலமோன் பெரிய ராஜா தான், பெரிய ஞானவான் தான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டுக்கொண்டு தான் இருந்தான் பல வருஷமாக. ஆனா என்ன ஆச்சு? ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு விரோதமான காரியம் செய்யும் போது அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய யோசனைகள், அவனுடைய நினைவுகள், அவனுடைய இருதயம், அவன் வாழ்க்கையை வேறு திசை மாறிக்கொண்டு போனது. அல்லேலூயா. நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-4 என் மகனை, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பா. என் கட்டளைகளை, என் போதகத்தை உன் கண்மணி போல நினை செய்ய காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பா. இது சொன்ன ஆளே அவனால கடைபிடிக்க முடியல. என் சகோதரா சகோதரி, அதான் சொன்னேன், அவனுடைய வாழ்க்கையில பாதி வரைக்கும் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து அதன்படி செய்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்தது. காரணம் என்ன? லவ் ஆஃப் உமன், பெண்கள் மீது தவறான ஒரு ஆசை வைத்து அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகக்கூடிய நிலை வந்தது. நான் பார்த்தோம் நீதிமொழிகள்ல, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல என்ன செய்ய நீ காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும்னா இந்த பரிசுத்த வார்த்தைகள் சொல்லுகிறபடி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருந்தா அவன் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த வார்த்தையை நம்ம படிப்பது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதான் நாட் ஒன்லி லிஸ்னிங், செவி கொடுப்பது மாத்திரமல்ல, செவி கொடுக்கிற காரியத்தின்படி செயல்படுவது. ஆமேன். நீங்க 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவைகளை உன் விரல்களில் கட்டி உன் இருதய பலகையில் என்ன செய்ய எழுதி கொண்டு. இருதயத்துல என்ன எழுதி வைத்து கொண்டு இருக்கிறோம் என் சகோதரா சகோதரி? இந்த இருதயத்துல எழுதுகிற காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களுடைய பிறந்த தேதி என்னன்னு கேட்டா முக்காவாசி எல்லாருக்கும் தெரியும். பிறந்த தேதி என்ன என்று கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். ஓரளவுக்கு ரொம்ப வயசானவங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும், ஐயா எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்வாங்க. ஓரளவுக்கு ஒரு 80ல் பிறந்தவங்க, 70ல் பிறந்தவங்க, ஏன் 60ல் பிறந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா ஓரளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்போ பிறந்து எவ்வளவு நாள், எவ்வளோ வருடங்கள் ஆனாலும், எத்தனை வயதானாலும் அவர்கள் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர்லாம் அவங்க நிறைய காரியம், நான் என்னைக்கு வேலைக்கு சேர்ந்தேன், என்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்துச்சு, எனக்கு என்னைக்கு என்ன பென்ஷன் எந்த நாள்லேருந்து வந்துச்சு, எப்போ ரிட்டையர் ஆனேன், எனக்கு திருமணமானது, எனக்கு குழந்தை பிறந்து, எல்லாமே அவர்கள் கரெக்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்ய உன்னுடைய விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் நீ எழுதிக்கொள், உன் இருதயத்திற்குள்ளாக எழுதிக்கொள். அதை மறக்கவே கூடாது. உன் பிறந்த நாளை மறந்தா கூட மறந்துடலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அல்லேலூயா. அது மறந்து போயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகக்கூடிய நிலை கடந்து வரும். அல்லேலூயா. இப்போ பார்த்தோம், அந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்த என்னது, என் கட்டளைகள் என் போதகத்தையும் உன் கண்மணி போல என்ன செய்ய நீ காத்துக்கொள்வாய். அதே நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல 24 கூட நம்ம பார்க்கலாம். ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளை என்ன செய்யுங்க கவனியுங்கள், உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம்.
அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்திற்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். அல்லேலூயா. இதுல என்ன ஒரு ஒரு வேதனையான ஒரு விஷயம்னா, இது சொன்ன ஆளே இதே நிலைமை தான் வந்துச்சு. இது சொன்ன அந்த சாலமோன் ஞானி ராஜா, அவருடைய நிலை இப்படிதான் நடந்தது. என் பிரியமான தேவஜனமே, அதான் உங்களுக்கு நான் சொன்னேன். அவருடைய வாழ்க்கையில எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து அதன்படி அவர் செய்தார். ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார், ஆனா அதன்படி செய்யல. காரணம் என்ன? தவறான பெண்களோடு அவரு உறவு வைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால அவருடைய வாழ்க்கை திசை மாறி போனது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடியவும் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடியவும் வேகமாக நாம் பார்க்கலாம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்திய ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். பாருங்க, தவறான ஆட்களோடு ஐக்கியமாக இருந்தா தவறான விஷயங்கள் கடந்து வரும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, நான் அநேக முறை நம்மளுடைய விசுவாசிகளை நான் பல இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அதுவும் ஃபுல்லா எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு கஞ்சா அடிச்சுட்டு எல்லாம் இப்படிப்பட்ட நபர்களோடு அவர்களும் உட்கார்ந்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறதை நான் பல முறை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பதாக கூட நான் பார்த்தேன். 3-4 நாட்களுக்கு முன்பதாக நம்ம செய்யாம நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு நாள் வரும், ஒரு சமயம் வரும், அவர்களுடைய சுவாபத்தை நமக்குள்ளாக திணிக்கக்கூடிய நிலை கடந்து வரும். அவர்கள் எப்படியோ அப்படியே நாமும் மாறக்கூடிய ஒரு நிலை பிசாசு ஏற்படுத்துவான். ஆமென். வசனத்தை பார்த்தோம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இந்த சாலமோன் அவன் பெரிய ஞானிதான். அநேக நீதிமொழிகளை அவன் எழுதினான், அநேக வார்த்தைகளை அவன் பேசினான், அநேகருக்கு அநேக நல் பாதைகளை அவன் காண்பித்தான். அவனுடைய ஞானத்தை கண்டு உலகமே வியந்து கொண்டு வந்தது. பல தேசங்களிலிருந்து ஆட்கள் பார்த்தாங்க, இவர் எப்படி பேசுறாரு, இவர்கிட்ட நம்ம நியாயத்தை கேட்கணும், நீதியை கேட்கணும், இவர் எப்படி இதற்கு பதில் சொல்ல போறார் என்று பல தேசங்களிலிருந்து ஆட்கள் வந்தாங்க, பல ராஜாக்கள் வந்தார்கள். ஆனா இவருடைய நிலை என்ன ஆச்சு? அவனுடைய நிலை பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறினது. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்டான், அதன்படி அவன் செயல்படல. என்னென்ன கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்காம இருக்கிறோம்? யோசித்து பாருங்க சகோதரா சகோதரி. போன ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நம்ம தவற விட்டோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்படாம என்னென்ன தவற விட்டோம்? அதே காரியத்தை இந்த ஆண்டிலையும் நம்ம செய்யறோமா என்று யோசித்து பாருங்க. இருதயம் கடினமுள்ள இருதயமாய் மாறிவிட்டதா? நம்முடைய செவிகள் அடைத்து காணப்படுகிறதா? நம்முடைய புத்தி மங்கி காணப்படுகிறதா? புத்தியில தெளிவில்லாத காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? எப்படிப்பட்ட நபராக நாம் இருக்கிறோம்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்ம பார்த்தோம், ஆண்டவர் 2 விசை என்ன செஞ்சாரு? சாலமோன் இடத்துல அவர் சொன்னார். அந்த வசனத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த வசனத்தை வேகமாக பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை அவன் திருப்பினான். அவன் இருதயத்தை அவன் ஏன் திருப்பினான் அப்படின்னா, தவறான பெண்களோடு அவனுக்கு ஐக்கியம் இருந்தது. யோசுவா 23ஆம் அதிகாரம் 12-13. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வளையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு புல்லுகளாகவும் இருப்பார்கள் என்று
நிச்சயமாய் அறியுங்கள். பாருங்க என்ன ஒரு வார்த்தை அந்த வசனம், 13வது வசனம். இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்களாகவும் இருப்பார்கள். எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? ஆண்டவரை விட நமக்கு இதுதாங்க சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு ஆண்டவரை விட எனக்கு இது எனக்கு நிம்மதியை கொடுக்குது. ஆண்டவரை விட நான் இந்த இடத்துல நான் இருந்தேனா, இவர்களோடு இருந்தேனா எனக்கு சமாதானமா இருக்கு என்று கர்த்தரை விட எது நமக்கு நிம்மதி, சந்தோஷம், இதுதான் எனக்கு சூப்பர் என்று எதை சொல்லுகிறோமோ அது நமக்கு கண்ணியாக மாறுகிறது. அல்லேலூயா. அது நம்ம முற்களாக நமக்கு மாறுகிறது. என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவருடைய சமூகம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு சந்தோஷத்தையும் பேர் ஆனந்தத்தையும் பேர் இன்பத்தையும் அவனுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதை விட்டுட்டு எந்த இடத்திற்கு போனாலும் அது அவனுக்கு சந்தோஷத்தை தராது, மாறாது அவனுடைய சந்தோஷத்தை மாறாக அவனுடைய சந்தோஷத்தை எடுக்கக்கூடியதாக அது இருக்கும். ஆமென். இங்க இந்த சாலமோன் ஆண்டவர் சொல்றாரு, 2 விஷயம் சொல்றாரு. வேண்டாம், இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த தவறை நீ செய்யாத என்று சொன்ன போதும் அவன் அதற்கு செவி கொடாதபடி அவனுடைய கண்கள், அவனுடைய செவிகள், அவனுடைய இருதயம் அடைத்து காணப்பட்டது. இரண்டாவது ஏன் இந்த சாலமோனால கேட்க முடியல? இன்னும் சொல்ல போனா இந்த சாலமோன் கேட்டான், ஆனா செயல்படல. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது, அதை நல்லா கேட்டான் தான், நல்லா கேட்டான். ஆனா அந்த வார்த்தைக்கு அவன் இணங்கல, இந்த வார்த்தையின்படி அவன் செய்யல. 2வது லவ் ஆஃப் லஸ்ட், இச்சை மீது அவனுக்கு ஆர்வம் அதிகமானபடினாலே அவனால் இந்த காரியம் செய்ய முடியல. 2வது லவ் ஆஃப் லஸ்ட், இச்சையின் மீது அவனுக்கு அதிக ஆசை இருந்தது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய வேகமாக நாம் பார்க்கலாம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில இந்த விஷயம் அவனுக்கு இல்லை. இந்த விஷயம் முன்னாடி இருந்தது ஆரம்பத்துல. எப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை இருக்கும்போது, ஆசீர்வாதம் கடந்து வரும்போது, பேரு புகழ் அந்தஸ்து உயர்வு கடந்து வரும்போது எல்லாமே தலைகீழாக மாறினது. அல்லேலூயா. எல்லாம் தலைகீழாக மாறும்போது அவனுடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறினது. ஆமென். 2வது லவ் ஆஃப் லஸ்ட், இச்சையின் மீது அவனுக்கு ஆர்வம் இருந்தது. உங்கள் சரீரம் அது எப்படி இருக்குது? அது தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. அவனுடைய சரீரத்தை அவன் தீட்டுப்படுத்தினான், அவன் சரீரத்தை அவன் கெடுத்து போட்டான். என் பிரியமான தேவஜன், இந்த சரீரத்துல தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்கிறாரா, இல்ல பாவம் வாசம் செய்கிறதா என்று யோசிங்க. தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்யக்கூடிய நிலை நம்மளுடைய சரீரமாக இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி செயல்படுகிற கிறிஸ்தவனாக நாம் இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே நாம் வேகமாக நாம் அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. போதும். என்ன அழகான ஒரு வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிற. ஆண்டு சொல்ல வேண்டாம்ப்பா, அந்த இடத்துக்கு நீ போகாத, அந்த காரியத்தை நீ செய்யாத, அது உன்னை பரிசுத்தமா இருக்க வைக்காது. பலவிதமான தேவையில்லாத எண்ணங்கள் கொண்டு வரும், பலவிதமான பாவங்கள் கொண்டு வரும். இந்த எண்ணங்கள் வரும்போது, பாவங்கள் வரும்போது சுவாபங்கள் மாறுகிறது. சுவாபம் மாறும்போது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நீ விலகி போவ. ஆண்டவர் உன் மீது அவர் இருக்க மாட்டார், அவர் கடந்து போயிடுவார். செய்யாத. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாவம் செய்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. பலவிதமான அநியாயமான காரியங்கள் செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல.
கர்த்தருடைய சுவாபத்தை உடையவர்களாக, ஆண்டவரை சுமக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தின் பலகணிகளை எழுதி கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம. ஆமென். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல், அப்படின்னா இந்த மோக இச்சைக்கு உட்படுகிறவர்கள் யாரு? தேவனை அறியாதவர்கள். இந்த சாலமன் அவன் தேவனை அறிந்தவன், தேவனை அறிந்தவன். தேவனுடைய ஞானம் அவனுக்குள்ளாக கடந்து வந்தது. ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருந்தார். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவனுடைய வாழ்க்கை இல்லையோ, அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார். அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்தது. அல்லேலூயா. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த சரீரத்தை பரிசுத்தமுள்ள சரீரமாக இருக்க முடியாத அளவிற்கு என்னென்ன காரியங்கள் பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த வருஷம் புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போதான் இன்றைக்கு 21 நாள், இன்றைக்கு 21 நாள் நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் இருக்கிறது இந்த மாதம் முடிவதற்கு. இந்த 21 நாட்கள் நம்மளுடைய சரீரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரும் வாசம் செய்யக்கூடிய சரீரமாக இந்த சரீரம் இந்த 21 நாட்கள், இன்னைக்கு விட்டுருங்க, நேற்று வரைக்கும் 20 நாட்கள் இந்த சரீரம் பரிசுத்தமுள்ள சரீரமாக இருந்ததா, இல்ல பரிசுத்த குலைச்சலை ஆண்டவர் நம்ம சரீரத்தை விட்டு விலகக்கூடிய, தேவ ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் விலகக்கூடிய, தேவ வார்த்தைகள் நம்முடைய சரீரத்தில் விலகக்கூடிய நிலை இந்த சரீரத்திற்குள்ளாக கடந்து வந்ததா என்று யோசித்து பாருங்க சகோதரா சகோதரி. யாரோடெல்லாம் கலந்துருக்கிறோம்? யாரோடெல்லாம் இல்லைங்க, எனக்கு இந்த எபூசியரு, அவன் மோவாபியரு, அம்மோனியரு, இவங்க யாரும் இல்லைங்களே என் சகோதரா சகோதரி. இவங்களாம் யாருன்னா உலகத்திலே கலந்திருக்கிறவர்கள். அவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. அவர்களோட ஐக்கியம் இருக்கிறதா? என்னென்ன காரியங்கள் அவர்களை சொல்லி நீங்க செய்து அது ஆண்டவருக்கு விரோதமான காரியமா இருக்கிறது? அல்லேலூயா. நான் என்னங்க பண்றது? இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல நான் இருக்கிறேன், வேற செய்யறதுக்கு வேற வழியே இல்லை. அப்படி வழியே இல்லைன்னு சொல்றதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கலாம் என்று நினைத்து கொள்ளாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வராது. நோ எஸ்கேப், தப்பித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இரண்டாவது, இந்த சாலமனுடைய வாழ்க்கையில ஏன் அவன் கேட்டான் ஆனால் செயல்படுத்த முடியல? லவ் ஆஃப் லஸ்ட், இச்சையின் மீது அவன் ஆர்வம் உடையவனாக இருந்தான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கலாம் வேகமாக. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த செல்போன்ல தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடிய எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கண்கள் மூலமாக பாவங்கள் கடந்து வருகிறது, செவிகள் மூலமாக பாவங்கள் கடந்து வருகிறது, வார்த்தையின் மூலமாக பாவங்கள் கடந்து வருகிறது, நம்முடைய கைகள் மூலமாக, கால்கள் மூலமாக, உறுப்புகள் மூலமாக பாவங்கள் கடந்து வருகிறது. என்னென்ன பாவங்கள் இந்த சரீரத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? செல்போன் மூலமாக என்னென்ன பாவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. அநேகர் ஒரு சமயம் ஒரு சகோதரன் இப்படியாக சொன்னானே, நான் அந்த செல்போன்ல இந்த தவறான காரியங்கள் நான் பார்க்கக்கூடாது என்று நான் பலமுறை நான் மனசுல யோசிக்கிறேன், நான் ஜெபிக்கவும் செய்கிறேன், நான் ஆண்டவர் இடத்துல அழுது நான் ஜெபிக்கிறேன். ஆனா அழுது ஜெபிச்சு கொஞ்ச நேரம் தான், மறுபடியும் அந்த பாவத்தை நான் செய்கிறேன். மறுபடியும் செய்து முடிச்சிட்ட உடனே மறுபடியும் ஆண்டவர் இடத்துல நான் ஜெபிக்கிறேன். என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல. அல்லேலூயா. வசனத்துல பார்த்தோம், ரொம்ப அழகான ஒரு வசனம், 13வது வசனம். என்னது? சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கே உரியவர். லவ் ஆஃப் லஸ்ட், இச்சையின் மீது உள்ள ஆசை எப்படிங்க மீண்டு வர்றது? என் சகோதரா சகோதரி, when you spend more time in the presence of God, கர்த்தருடைய சமூகத்துல அதிக நேரம் நாம் செலவழிக்கும் போது,
இன்னும் அதிகமாய் பரிசுத்த வேதத்தை நமக்குள்ளாக எழுதி வைக்கும் போது, இன்னும் அதிகமாய் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் நினைத்து நினைத்து யோசிக்கும் போது எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார், எத்தனை நன்மைகளை கொடுக்கிறார். எத்தனை முறை நாம் பாவம் செய்தாலும் இந்த ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். எத்தனை முறை அவருடைய கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. இத்தனை கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்த போதும் ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கிறாரே. அவருடைய துணையை நாம் பார்க்க முடிகிறதே, நாம் அனுபவிக்க முடிகிறதே, அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடிகிறதே. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம்? இதே போல நமக்கு யாராவது செய்தா நம்ம நன்மைகளா செஞ்சு கொண்டு இருக்கிறோம், ஆனா அவன் நமக்கு தீமையா செய்கிறான். அது நமக்கு எந்த அளவுக்கு வேதனையை கொடுக்கும், அது எந்த அளவுக்கு நமக்கு காயங்களை கொடுக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வரும்போது, அல்லேலூயா, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ஒரு சரீரம் விலகி பாதுகாப்பாக அது இருக்க முடியும், பரிசுத்தமாக அது இருக்க முடியும். அல்லேலூயா. நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். முதலாவது இந்த சாலமோன் அவன் கேட்டான், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேட்டாரு, ஆனா செயல்படுத்தல. ஆரம்பத்துல நல்லா கேட்டாரு, நல்லா செயல்படுத்தினார். ஆனா நாட்கள் போக 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 ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார், ஆனால் அவரால் செயல்படுத்த முடியல. ஏன்? நம்பர் 1 லவ் ஆஃப் உமன், 2வது லவ் ஆஃப் லஸ்ட், 3வது ராங் டிசையர், தவறான காரியத்தை அவர் செய்தார். 3வது தவறான காரியம். அவர் கேட்டார், செயல்படல. ஏன்னா he did wrong things, தவறான காரியங்களை செய்தார். என்ன செய்தாருன்னா, he built altars. நீங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடைகளை அவன் கட்டினான். he built altars. பாருங்க எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பாவத்தை அவன் செய்தார். அப்படி மோலோக்கு மேடைகளை கட்டுவது, அம்மோனியர்களுக்கு மேடைகளை கட்டுவதுன்னா தன்னுடைய பிள்ளைகளை பலி செலுத்துவதற்காக அவர்கள் செய்வார்கள். they sacrifice their own children. அவர்களுடைய பிள்ளைகளையே பலி செலுத்துவார்கள். அப்படின்னா இவன் ஆண்டவருக்காக சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான். யாரு? சாலமோன். சர்வாங்க தகனம் 1000 பலிகளை அவன் செலுத்தினான். இன்னும் சொல்ல போனா அதற்கும் மேற்பட்ட பலிகளை அவன் சாலமோன் ஆண்டவருக்காக அவன் செலுத்தினான். அவ்வளவு பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினவன் இப்போ பேய்க்கும் பிசாசுக்கும் பலவிதமான விக்கிரகங்களுக்கும் அவன் பலி செலுத்தக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்தது. அல்லேலூயா. தவறான ஐக்கியம், தவறான ஆசை, தவறான காரியத்தை செய்ய வைக்கும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் இல்லைங்க, அவங்க சும்மா பேசுறாங்க, சும்மா தாங்க கேட்டுட்டு இருந்தேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம். அவங்க எல்லாம் செய்வாங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அவங்க தாங்க செய்வாங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று பேசி கொண்டு இருந்தாங்க, நான் வெறும் காதல தான் கேட்டு கொண்டு இருந்தேன். என் பிரியமான தேவஜனமே, தமிழ்ல ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அடி மேல அடி வச்சாலும் அடி மேல அடி வைக்கும் போது அம்மியும் நகரும். அல்லேலூயா. நான் நிறைய முறை பைபிள் ஸ்டடியில் உங்கள் இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஒரே முறை சர்ப்பம் வந்து ஒரே முறை ஏவாள் இடத்துல ஒரே முறை சொன்ன காரியத்தினால ஒரே முறை போய் அந்த பழத்தை சாப்பிடவில்லை. அல்லேலூயா. இட் வாஸ் ஆன் வேரியஸ் மல்டிபிள் அக்கேஷன்ஸ். பலமுறை அதான் சொன்னேன், தவறான நபருடைய ஆலோசனையை கேட்டோம்னா, தவறான விஷயங்களை நம்மளுடைய செவிகளுக்குள்ளாக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வேணா இணங்காம இருக்கலாம், நாளைக்கு இணங்காம இருக்கலாம், 1 வருஷம் 5 வருஷம் இணங்காம இருக்கலாம். நிச்சயமா ஒரு நாள் வரும், ஆட்டோமேட்டிக்கா விலகக்கூடிய நிலை வரும். இங்க இந்த சாலமோனுடைய நிலை அதுதான். அவன் தவறான ஆட்களோட ஐக்கியம் வைத்து கொண்டிருந்தான். ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தான். ஆனா நாட்கள் போக போக, காலங்கள் போக போக, யாரோட ஐக்கியமாய் இருந்தானோ அந்த ஐக்கியமாய் இருந்தவர்கள் தன்னை போல அவனை மாற்றி விட்டார்கள். ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அதான் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய பிள்ளைய நீ அந்நியர்களுக்கு, நீ மற்றவர்களுக்கு நீ கொடுக்காத. அவங்க என்ன செய்வாங்க? நீ என்னை விட்டு அவர்கள் உன்னை விலகும்படியாக செய்வாங்க. நீ நல்லவன் தான், ஆனா உன்னுடைய நல்ல தன்மைகளை விலகும்படியாக செய்யும் ஐக்கியம். அல்லேலூயா. தவறான காரியங்கள் செய்யும்படியாக பண்ணும். ராங் திங்ஸ், தவறான காரியம். என்ன செஞ்சான்? அவன் மேடைகளை கட்டினான், பலி செலுத்தினான். he built altars. ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். அவரு
இப்போ வேற ஒரு காரியத்திற்கு பிசாசுக்கு அவன் பலி செலுத்தக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்தது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனா இப்போ யாருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. என் பிரியமான தேவஜனமே, தவறான ஐக்கியம் தவறான காரியத்தை செய்யும்படியாக செய்யும். என்னென்ன காரியங்கள் நம்ம அப்படி யோசித்து கொண்டு இருக்கிறோம், என்னென்ன எப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனிதர்களோடு ஐக்கியமாக இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி குறை பேசிக்கிட்டே இருப்பான். கூடவே இருப்பான், கூடவே இருந்துட்டு அந்த கூடவே இருந்துட்டு குழி பறித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. கூடவே இருந்துட்டு குழி பறித்து கொண்டே இருப்பான், கூடவே இருப்பான், அவனை பற்றியே தப்பாக பேசுவான். இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீ விலகி ஓடு சகோதரா சகோதரி. திஸ் இஸ் டிசீவிங். வஞ்சிக்கிற ஆவி. தப்பித்துக்கொள், தப்பித்துக்கொள், ஜாக்கிரதையாக இரு. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவரு தாங்க ஃபோன் பண்ணி இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றாரு, அவரு தாங்க வீட்டுக்கு வந்து இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றாரு, ஜாக்கிரதையாக இரு, ஜாக்கிரதையாக இரு. பிசாசு அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை பார்த்து கொண்டு இருக்கிறான். You will not know when you will be a trap to him. நீ எப்போ மாட்டிக்கொள்வாய் என்று உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இந்த சாலமோனோடயே அவனுடைய ஸ்திரீகள் இருந்தாங்க, பல வருஷமாக இருந்தாங்க. ஆரம்பத்துலலாம் அவன் பண்ணல, ஆரம்பத்துலலாம் பண்ணல. போக 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 நாட்கள் போக போக அவனுடைய நினைவுகள் மாறுகிறது, அவனுடைய சுவாபங்கள் மாறுகிறது, அவனுடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. கடைசியில் அவனே மாறிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, 2 முறை வந்து சொல்றாரு, இது வேணா, செய்யாத, இந்த காரியத்தை பண்ணாதே. ஆண்டவர் சொல்லியும் அவன் அந்த காரியத்தை செய்யல. காரணம் என்ன? காரணம் என்ன? The love of women, the love of lust, wrong desire. தவறான காரியத்தை அவன் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களாக அவனுடைய எண்ணம் மாறிட்டது, இருதயம் மாறிட்டது, அவன் மாறிட்டான், அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. என்னென்ன பலிபீடத்தை நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் பலிபீடமே கட்டலைங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அல்ல. நாம் செய்கிற காரியங்கள் பலிபீடத்தை கட்டும். நம்முடைய சுவாபங்கள் பலிபீடத்தை கட்டும். நம்முடைய நல்ல உறவுகள் இல்லை தவறான உறவுகள் அது பலிபீடத்தை கட்டும். எப்படிப்பட்ட தன்மைகள் நம்முடைய தன்மைகளாக இருக்கு. என்னென்ன பலிபீடத்தை கட்டுகிறோம்? என் சகோதரா சகோதரி, ஆர் வி பில்டிங் ஆல்டர்ஸ் ஃபார் டெவில் ஆர் ஆல்டர்ஸ் ஃபார் காட்? கர்த்தருக்காக பலிபீடத்தை கட்டுகிறோமா இல்ல பிசாசுக்காக பலிபீடத்தை நாம் கட்டுகிறோம்? ஆபிரகாம், he built altar for God. ஆண்டவருக்காக பலிபீடத்தை அவன் கட்டினான். கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மோசே அவன் பலிபீடத்தை கட்டினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை மூடி மறைத்து கொண்டார். யாக்கோபு பலிபீடத்தை அவன் கட்டினான், அவனுடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் சொல்றாரு, ஐயா, நான் வெறும் கோலும் தடியுமாக இந்த யோர்தான் நதியை நான் கடந்து போனேன், ஆனா ஆண்டவர் எனக்கு இப்ப என்ன செய்யறாரு, 2 பரிவாரங்களை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பலிபீடத்தை அவன் கட்டினான். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, தாவீது பலிபீடத்தை கட்டினான், நெகேமியா பலிபீடத்தை கட்டினான் ஆண்டவருக்காக. நம்ம என்ன பலிபீடத்தை கட்டுகிறோம்? நம்முடைய சுவாபம் பலிபீடத்தை ஆட்டோமேட்டிக்கா கட்டும். நம்முடைய உறவுகள், நம்ம யாரோட ஐக்கியமா இருக்கிறோமோ அது பலிபீடத்தை கட்டும். எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென். இந்த ஆட்கள் நம்ம பார்த்தோம். இந்த மோசே இல்ல சாலமோன் இல்ல அதுக்கு முன்பாக நம்ம உதாரணத்துக்காக ஆதாமு, ஏவாள் மற்றும் அநேகரை பார்த்தோம். இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனா என்ன செய்யல? அவர்கள் செயல்படுத்தல. The consequences was deadly. அதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருந்தது, மிக மோசமாக இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி அவர் செயல்பட்டார். வாட் ஆர் வி டூயிங்? நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கேட்பது மாத்திரமா இல்லை நம்ம செயல்படுத்துகிறோமா? அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். யாவரும் எழுந்து நிற்கலாம். என் இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. தவறான ஐக்கியம் வேண்டாம், தவறான காரியங்கள் வேண்டாம், தவறான மோக இச்சைகள் வேண்டாம். என் இயேசுவே, நீங்க சொல்லுங்க அப்பா, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேளாதபடி எங்கு சென்றாலும் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது.
அது எங்களுக்கு உயர்வாக, சமாதானமாக, சந்தோஷமாக, பாதுகாப்பாக இருக்காது. எங்களுக்கு வேதனைகளாக, முற்களாக, கண்ணீராக, அவமானமாக இருக்கும். அவைகள் எங்களுக்கு வேண்டாம். என் இயேசுதான் எங்களுக்கு வேண்டாம். அப்பா, இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய மாதம், மீதம் இருக்கிற நாட்கள், ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசுவுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் சொல்லுங்க, அதன்படி நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கை அதன்படி இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நேசியும் வருகை பிரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.